நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளே வேறு விதமா இருக்கிறது. அங்கே ஒரு கூட்டமாக அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் மற்றும் ஆகாபின் குமாரனாகிய யோராம் எல்லாம் சேர்ந்து ஒரு யுத்தத்திற்கு போகிறது நீங்க அதுல பார்க்கலாம். அங்கே போகிற வழியில அவர்களுக்கு தண்ணீரற்ற சூழ்நிலை, பயங்கரமான நெருக்கங்கள் ஏற்படுகிறது. எல்லாரும் மாண்டு போவோம் என்கிற நிலையிலே அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் தேவனுடைய மனுஷனை தேடுகிறார்கள். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அங்கே ஆண்டுடைய வார்த்தையை தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தை. தண்ணி இல்லாம செத்து போயிருவோம் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை எதன் நிமித்தம் அடிந்து போவோம், எந்த குறைவுகளின் நிமித்தம் நாம் அழிந்து போவோம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தார்களோ அந்த குறைவை அந்த இடத்துல நிறைவாக்குகிற தேவனாய் ஆண்டவர் அந்த இடத்துல வெளிப்படுகிறார். அவர்களுக்கு மிகுந்த தாகத்தோடு இருக்கிறார்கள். மிருக ஜீவன்களுக்கு தண்ணீர் இல்லை, அவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. அவர்கள் யுத்தத்துக்கு புறப்பட்டு வந்து விட்டார்கள். வெகு தூரம் தள்ளி வந்தாயிற்று. வனாந்தரத்தில் இருக்கிறார்கள். என்ன செய்வதென்று புரியவில்லை. தேவ மனுஷனை தேடுகிறார்கள். ஆண்டவரிடத்திலிருந்து நல்ல ஒரு வார்த்தை கிடைக்காதா? ஆண்டவர் என்ன சொல்லுவார் என்று பார்ப்போம், தப்பி பிழைப்போமா என்று சொல்லி தங்கள் ஜீவனை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவ சமூகத்தை தேடுகிறார்கள். அப்பொழுது தேவ மனுஷனை தேடும் பொழுது தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து வந்த கர்த்தருடைய வார்த்தை இது, நீங்க காற்றை காண மாட்டீங்க, மழையை காண மாட்டீங்க. காற்றடித்து மழை பெய்தால் தான் தண்ணீர் வரும். ஏனென்றால் அவர்கள் இருக்கிற இடத்துல அந்த வனாந்தரத்துல எந்த இடத்துலையும் துறவு தோன்றுவதற்கோ அல்லது அந்த பகுதிகளில் தண்ணீர் வருவதற்கோ எந்த ஒரு சூழ்நிலையும் கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சூழ்நிலை இல்லாத இடத்துல சூழ்நிலையே இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாதான் அத்தனை பேருக்கும் தண்ணீர் உண்டாகும். ஒரு காற்றடைத்து மழை வந்து அந்த இடத்துல குளங்களை நிரப்புனாதான் அல்லது அந்த இடத்துல தண்ணீர் உண்டானால்தான் இவர்களுக்கு அத்தனை பேருக்கும் தாகத்துக்கு தண்ணீர் உண்டாயிருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் ஒரு சிம்டம்ஸும் கிடையாது. ஒரு காற்று கிடையாது, ஒரு மழை கிடையாது. ஆனா காற்றையும் நீங்க பார்க்க மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க. ஆனா உங்களுடைய தேவையா இருக்கக்கூடிய தண்ணீர் அந்த பள்ளத்தாக்கு எங்களும் நிரம்ப போகிறது என்பதை கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அங்கே தேவ மனுஷன் அங்கே அவர் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. இன்றைக்கும் நம்முடைய சூழ்நிலைகளிலே காற்றும் காணும், மழையும் காணும். ஆனால் உங்களுடைய காரியங்கள் சந்திக்கப்படுகிறதை பார்க்க முடியும். இந்த பிரச்சனைக்கு எப்படி முடிவு வருமோ என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்திருக்கலாம். காத்திருந்திருக்கிற இடத்திலே கர்த்தர் அதற்கான எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை என்றாலும் அதை முடித்து தர வல்லவராயிருக்கிறார். ஆனால் ஒன்று மாத்திரம் ஆண்டவர் சொன்னார். அந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய தாசனை தேவ மனுஷனை கொண்டு சொன்னார், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று. எந்த பக்கத்துல ஆறு கிடையாது, ஆனா வாய்க்கால்களை வெட்டுங்கன்னு சொல்லி அங்கே சொல்லுகிறார். வாய்க்கால்களை வெட்டுங்க.
உங்களுடைய தண்ணீருக்கு தேவையான வாய்க்கால்களை வெட்டுங்க. ஏதாவது வாய்க்கால் எங்க வெட்டுவாங்க? ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஆதாரத்துல பக்கத்துல குளம் இருக்கு, ஆறு இருக்கு. அதுலேருந்து வாய்க்கால வெட்டி கொண்டு வந்து தண்ணிய சேர்க்கறதுக்கு வெட்டி கொண்டு வரலாம். எந்த ஒன்றுக்கும் ஒரு சின்ன சிம்ப்டம்ஸும் கிடையாது. காற்று கிடையாது, மழை கிடையாது. மழை இருந்தாலும் சரி வாய்க்கால வெட்டி தண்ணிய ஒரு பக்கம் சேர்க்கலாம். ஆனால் காற்றும் இல்லை, மழையும் இல்லை. ஆனால் வாய்க்கால்கள் தண்ணீரினால் நிரப்பப்படும் என்றால் அது எப்படி? ஆகவே ஒன்று தேவைக்கான வாய்க்கால்களை மாத்திரம் வெட்டுங்கள். காற்றும் இல்லை, மழையும் இல்லை. ஆனால் வாய்க்கால்கள் தண்ணீரினால் நிரம்பும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறதை பார்க்கணும். அப்படியே அவர்கள் வாய்க்கால்களை வெட்டுகிறார்கள். அங்கே வசனம் சொல்லுகிறது, மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்திலே இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. அந்த வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரம்பிற்று. அந்த ஆடு மாடுகளுக்கும் அவர்களுக்கும் வேண்டிய தண்ணீர் ஏகமாய் வந்து சேர்ந்தது. அதே தண்ணீர் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படியாக எழும்பினவர்கள் அவங்க எல்லாம் பாருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி மடிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி. ஏன்னா அந்த தண்ணீர் அது மேல செவ்வானம் அதனுடைய வெளிச்சம் பட்ட உடனே ரத்த மாதிரி தெரியுது. அதை பார்த்த உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி இறந்துட்டாங்க, வாங்க போவோம்னு சொல்லி உள்ளே வந்து அவர்கள் மாட்டிக் கொள்கிறதை, அவர்கள் வந்து மடிந்து போகிறதையும் நாம் பார்க்கலாம். எதன் நிமித்தம் மடிந்து போவோம் என்று சொல்லி நினைத்தோமோ அதே இடத்துல எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லாம, காற்றும் இல்லாம, மழையும் இல்லாம, ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்சு வாய்க்கால மட்டும் வெட்டினாலே தண்ணீரால் அவர் நிரப்பினார். மழை பெய்யல, காத்தடிக்கல. ஆனா காலையில பார்த்தா தண்ணி நிறைஞ்சு கிடக்கு. அந்த தண்ணியே அவங்க தண்ணி நிமித்தம் மரித்து போவோம்னு நினைச்சாங்க. ஆனா அந்த தண்ணியில பட்ட அந்த செவ்வானத்தினுடைய நிறம் அவர்களுக்கு கண்டு அது எல்லாம் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருகிறார்கள். அவர்களை எல்லாம் இவர்கள் பிடித்து அவர்கள் முறியடிக்கிறதை பார்க்கலாம். அவர்களுக்கு ஒரு மகா பெரிய ஒரு வெற்றி உண்டாகிறது. இந்த நாளிலும் கூட எதன் நிமித்தம் கலங்கி போயிருக்கிறீர்களோ, எந்த காரியத்தின் நிமித்தம் ஐயா நிந்தை அவமானங்கள் வந்து விடுமோ, நாம் சிக்கிக்கொள்ளுவோமோ, நாம் அடிந்து விடுவோமோ, நாம் தோற்று விடுவோமோ என்று சொல்லி கலங்கி நிற்கிறீர்களோ, அந்த காரியத்துல ஒன்றையும் பாராமல் வாய்க்கால்களை வெட்டுங்கள். என்ன செய்ய முடியாத வேலைகளை மாத்திரம் செய்யுங்கள். உங்கள் வாய்க்கால்கள் நிரப்பப்படுவதற்கு, உங்கள் பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதற்கு காற்று தேவையில்லை, மழை தேவையில்லை. கர்த்தர் ஒருவரால் எப்படியும் அந்த பிரச்சனைகளுக்கு முடிவை கொண்டு வர அவரால் கூடும். ஆனால் ஒன்று, வாய்க்கால்களை வெட்ட வேண்டியது நம்முடைய கடமை, செயல்பட வேண்டியது நம்முடைய கடமை. அவர் என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் செய்யுங்கள். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் பிரச்சனைகளுக்கான முடிவுகள் அங்கே வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரச்சனை முடிவதற்கான சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பிரச்சனைகளை முடிக்கிறவர் அதை முடித்து காண்பிப்பார். தண்ணீர் வருவதற்கான எந்த ஒரு அனுகூலமும் இல்லாத இடத்திலே தண்ணீரால் நிரப்புவார். எதன் நிமித்தம் அடிந்து போவோம் என்று சொன்னோமோ அதே காரியத்தை நிமித்தம் ஆண்டவர் அங்கு ஒரு மகிமையும் கர்த்தர் கொண்டு வருவார். அந்த இடத்துல அது நிமித்தமே சத்துருக்களையும் ஆண்டவர் முறியடிக்கிறார். நாளிலும் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். உங்கள் வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும்.